ட்ரெஸ் வேற பழையப்பா மணியே இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, இப்படிலாம் சொல்ல மாட்டேன்டா. இந்த ஒரு வாரமாவே என் மனசே சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்றதே தெரியல. எல்லாமே தப்பு தப்பாவே நடக்குது. நம்ம நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்க மாட்டேங்குது. எக்ஸாம்பிள் சொல்லணும், 2 வீடியோ யூடியூப்ல போட்டேன். 2 வீடியோ மைக்கு கேட்கவே இல்லை. ரெக்கார்டு பண்ணுதா பண்ணேன்னு தெரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். இதா ரெக்கார்ட் ஆகுதா பண்றியாடி? எவனும் செய்வன் வச்சுட்டான். மைக்கு கேட்கக்கூடாதுன்னு செய்வன் வச்சுட்டான். நானும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நிறைய மைக் வாங்கி போட்டேன். நான் 3 மைக் வாங்கி போட்டேன். எந்த மைக்கு கேட்டாலும் ஒரே மாதிரி குவாலிட்டி கிடைக்குது. தெரியல. ரெக்கார்ட் ஆகுதியா? ரெக்கார்ட் ஆகிற தாய்மொழி. ஓகே, ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லாங் தான் சொல்லிட்டு ரெக்கார்ட் ஆகுதியா? நீ ஒரு வீடியோ ரெக்கார்டே போடாமல் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்கி. நம்ம மட்டும் ஏன் தான் நடக்குதுன்னு தெரியல. நீ காத்தால உண்மை கொடுக்குறியா? இது உண்மை கொடுக்குறிய வேலை செய்யும். நான் ரொம்ப சோகத்தில் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா இப்படி சொல்கிறான்னு நினைக்க வேண்டாம். எல்லாமே தப்பு தப்பாகவே நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். என் பைக் எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நான் எடுத்துட்டு போல ஃப்ரெண்ட் எடுத்துட்டு போய் கீழே எடுத்துட்டான். அதே சரி, நாய் குறுக்க வருதுன்னு முன்னாடி தாண்டா மீன் போட்டேன். அதை பார்த்துட்டு சுகரம் போயிருக்கவனா, அதை பார்த்துட்டு போய் இவனே விழுந்துட்டான். இத்தனை 40 போய் விழுந்துருக்கான். கேவலத்துக்கு வண்டி அடியை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன்னு தெரியல. நேற்று வீடியோ ஷூட் பண்ணேன். எல்லாமே செட் பண்ணி ட்ரைபாடு, லைட் ஆங்கிள் எல்லாமே கரெக்டாக வச்சு நல்லா கண்டென்ட்லாம் யோசிச்சு வச்சு பேசலான்னு எழுதினும் போது கேமரா ரெக்கார்ட் ஆகலை, மைக்கு கேட்கல, கரண்ட் போச்சு, எல்லாம் போச்சு. வீடியோ எனக்கு எடுக்கவே இல்லை. வச்சுட்டான். எவனும் அதை செய்யணும் வச்சுட்டான். சொல்ல மாட்டேன். ஓகே, வேற என்ன பேச? எனக்கு தேவை ஒரு 8 நிமிஷம் கண்டென்ட் வீடியோடா. அதை எடுக்கிறது எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமாடா? கண்டென்ட் எல்லாம் வீடியோ எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? எனக்கு மட்டும் தான் தெரியும். அக்கடா இருக்கடா. சரி, இன்னைக்கு அந்த ரீசன் வரேன். ஏன் சோகமானேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டோட தம்பி ஒரு குட்டி குஞ்சா ஒருத்தன் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணான் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பாஸ்ட் லைஃப் பற்றி சொல்லுங்க அப்படின்னு. சரி, மெசேஜ் தான் பண்ணியிருக்கான், நம்ம பார்க்காம ரிப்ளை பண்ணாமல் விட்டுறலாம் அப்படின்னு பார்த்தா அந்த முதவி நேர்லேயே வந்துட்டான். நேரில் வந்து சொல்லுங்கண்ணா, என்னையும் சேர்த்து போட இன்டர்வியூ எடுக்கிறேன் அப்படிங்கிறான். என்ன திடீர்னு அவங்க நீ இன்டர்வியூ எடுக்க வர, இன்டர்வியூ எடுக்க வரணும் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஞாபகப்படுத்தி போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அதான் மனம் உழைச்சிருக்கான். துன்பக்காடு படுத்திட்டு போயிட்டான் குட்டி கொஞ்சம். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியா இங்கே போடுறேன், இங்கே போடுறேன். ஏதாவது ஸ்மூத் அடிப்பி எனக்கு சிரிக்க வைங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். இந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா அந்த காய் என்ன பண்ணுறேன்னே தெரியல. லைட்டிங் ஒழுங்காக இருக்க மாட்டேங்கி, மைக் இருக்க மாட்டேங்கி, ஏகப்பட்ட துன்பத்தில் எடிட்டிங் வேற பண்ண முடிய மாட்டேங்குது. கம்ப்யூட்டர் ஆனால் ஹேங் ஆகிருக்கு. கம்ப்யூட்டர் போட்டு எத்த வேண்டியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏன்டா இப்போ இடம் குப்பையாக போடுறேன்னு நினைக்க வேண்டாம். மைக், ஓ மை காட், பாருங்க இப்படிலாம் நிறைய மறந்துடுறேன். இந்த மைக் மயிரை ஞாபகம் வச்சுக்க முடிய மாட்டேங்குது. மைக் எப்படி ரெக்கார்டாக போகிறது கிடையாது. இதுக்கு தான் ஒன்று மாற்றவே தெரியல. என்னடா அவன் ஒரு மைக்கை வச்சு கண்டென்ட் ரெடி பண்ணிட்டானே அப்படின்னு நினைக்க வேண்டாம். அது எவ்வளோ கஷ்டம் எனக்கு மட்டும் தான் தெரியும். மைக்கு வாரண்டி கார்டெலாம் கொடுத்தேன். இந்த மைக் ஒன்று நான் சும்மா வாங்கிக்கிறேன். என்னடா ஒரு 500 மைக் வச்சுக்கிட்டு ஒரு வீடியோ போட்டு 500 சம்பாதிச்சான்னு நினைக்க வேண்டாம்.
இந்த 500 மைக்கை வாங்குறதுக்கே நான் ஏகப்பட்ட வீடியோ ஏகப்பட்ட ரிவ்யூஸ் பார்த்து தான் அந்த மைக்கை வாங்கினேன். வேற மைக் வாங்கினேன். வேற மைக் வாங்கி கடாது கிடாது செகண்ட் ஓடுது. ஓகே, நிறைய கவனத்தோட இருக்கணும் போல. இது வேற வயர் கால் தட்டிக்கிட்டே இருக்கு. பேசாம உட்காந்து போற மாதிரி கண்டென்ட் யோசிக்கணும். இதுனா சரி ஓகே, கேமரா பார்த்துட்டு மொபைலை பார்த்துட்டு பேசிட்டு எக்ஸ்ட்ரா இது அப்படின்னு பார்த்தா நீங்க ஏதாவது ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதா இருந்தா ஒரு நல்ல மைக் வாங்க. இந்த மாதிரி இல்லை இந்த மாதிரி மட்டும் வாங்கிடாதீங்க. நீ ஏன்டா ஆஃப் ஆகுற? இதுவே ஹீட் வரையும் கொடுத்து ஆஃப் ஆகிடும். ஒரு வீடியோ எவ்வளோ கஷ்டப்படுது தெரியுமா? இதெல்லாம் ஃபோக்கஸ் ஆகாது, ரெக்கார்ட் ஆகாது, இதுவும் ரெக்கார்ட் ஆகி குறையாது. இல்லை அப்போன்னு பார்த்து ஒரு குட்டி கொஞ்சம் ஃபோன் பண்ணிடுவான். லாஸ்ட் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி எடிட்டிங் போய் உட்காரும்போது தான் தெரியுது அதில் பாதி ரெக்கார்ட் ஆகலை, முக்கால்வாசியில் மைக் ஒர்க்கே ஆகலை, வாய்ஸ் எதுவுமே ரெகனைஸ் ஆகலை, எதுவுமே நான் பேச ஊமப்பட மாட்டேன். அப்படி பேசிட்டு இருந்திருக்கேன். எடிட்டிங் கொடுங்க. எனக்குலாம் எடிட்டிங்கே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். கம்ப்யூட்டர் ஆன் பண்ணுவே ஆஃப் பண்ணுவேன். எப்பயாச்சும் உட்காந்து கேளுங்க. அதுவும் பெரிய பெரிய கேம் விளாட மாட்டேன். ஸ்மார்ட் ஃபோன் பெய் வேற விளாடுவேன். GTA இந்த 2 கேம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கே இருக்கும். அந்த கேம் கூட விளாட முடியாமல் போயிடுச்சு. எடிட்டிங் சாஃப்ட்வேர் அன்இன்ஸ்டால் பண்ணுறேன் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே அன்இன்ஸ்டால் கொடுத்து கம்ப்யூட்டர்லேயே ஓஎஸ்ஸே போகுது. பார்த்தீங்களா அந்த ஒரு வாரத்தை எவ்வளோ மன வச்சிருக்காங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஸோ வீடியோட முடிவுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்த்தோம்னு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஆனால் ஒரே ஒரு சொல்கிறேன், மைக் மட்டும் நல்ல மைக்காக வாங்குங்க. இந்த மாதிரி மைக் வாங்காது அனுபவத்தை சொல்கிறேன். இத்தனை 7-8 வீடியோ பார்த்தோம்னா 1.5 GB நெட் அன்னைக்கு அதுக்காகவே செலவு பண்ணுறேன். எந்த மைக் வாங்க அப்படின்னு. ஓகே, நான் பண்ணிக்கிறேன்.